அன்பான சகோதர சகோதரிகளே, அதிகாலை நேர வணக்கம். இன்றைய நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதோ உங்கள் சரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்ட தேவஜனங்களே, தேவ பிள்ளைகளே, படிக்கிற பிள்ளைகளே, வாழை பிள்ளைகளே, இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தாலும் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினர் உங்களில் வாசமாக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான ஒரு சரங்களை உயிர்ப்பிப்பார். இந்த வசனத்துக்கு அர்த்தமானது, இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பிய அதே வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசின் உள்ளத்திலும் வாசம் செய்கிறார் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய தற்போதைய சரீரம் சாவுக்குரியது, மரணத்துக்குட்பட்டது. ஆனால் நமக்குள்ளே இருக்கும் ஆவியானவர் தேவனுடைய மகிமைக்காக நம்மை புதுப்பித்து நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாற்றுவார். இது எதிர்கால உயிர்த்தலுக்கு, அதாவது மறுவாழ்வு உத்தரவாதமாக இருப்பதோடு தற்கால வாழ்வில் ஏற்படும் பலவீனங்கள் மற்றும் பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும் வல்லமையும் குறிக்கிறது. ஆமேன், சூத்திரம். வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். சூத்திரம். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சூத்திரம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் மாம்சமாக வாழ்ந்தும் தகப்பனே, மாம்சம் இருந்தாலும் தகப்பனே, ஆண்டவரே, ஆவியோட அபிஷேகம் கிடைக்கும்போது ஆவியானவர் எங்களை உயிர்த்தெழுக செய்யும்போது தகப்பனே, நித்திய வாழ்வுக்கு தகப்பனே, உகந்த வாழ்க்கை எங்களை சொந்தரிக்க கிருபை தாங்க ராஜா. சூத்திரம். கர்த்தாவே, அந்த நித்திய வாழ்வு தகப்பனே, 1000 வருஷம் அரசாலையில் தகப்பனே, எவ்வளவு சந்தோஷம் தகப்பனே, எவ்வளவு மகிழ்ச்சி ராஜா. இசப்பா, கேராபிங்கள் சேராபிங்கள் மதில் நீ மாசம் கண்கள் காண வேண்டுமையா. சூத்திரம் கர்த்தாவே, எப்போதும் சூத்திரம் ஜெபம் ஆண்டவரே அங்கே நடக்குமே கர்த்தாவே. சூத்திரம். அங்கே அழுகையும் இல்லை, பொறாமையும் இல்லை தகப்பனே, வஞ்சகம் இல்லை. எப்போதும் எல்லோரும் பரிசமாக காணப்படுகிறார்களே ராஜா. ஏசப்பா, அந்தமான பரிசமான இடத்துக்கு நாங்களும் வர எங்களுக்கு கிருபை தங்க ராஜா. சூத்திரம் கர்த்தாவே, ஆண்டவரே, அந்த நித்திய வாழ்வை முழுவதுமாக சொந்தரிக்க எங்களுக்கு கிருபை தங்க ராஜா. சூத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா. நித்திய வாழ்வுக்கு உண்டான பரிசுத்தமான ஆண்டவரே வார்த்தை, எண்ணம், பேச்சு, செய்கை எல்லாத்துலேயும் காணப்பட எங்களுக்கு கிருபை தங்கராஜா. சூத்திரம் கர்த்தாவே, எங்கள் பிள்ளைகள் கூட தகப்பனே சப்பா. சூத்திரம். ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனப்படுகிற பிள்ளையாக மாற கிருபை தங்கராஜா. சூத்திரம் கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மீட்பரும் இரட்சகருமாகிற இயேசு கிறிஸ்து இம்மநாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவ நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு சோத்திரம், 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 சோத்திரம்.